ஹாய் சிஸ்டர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:00 டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4:00லேருந்து ஈவினிங் வரையும் நம்ம வீட்டில் என்னென்ன வேலைகள் செய்த, என்னென்ன பூஜைகள் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஏன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை வெற்றிலை தீபம் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:21லேருந்து 5:45 வரை வந்து அபிஜித் நட்சத்திரம் வந்துச்சு. சரிங்களா? நம்ம சேனலில் நான் 1க்கு 2 வீடியோ போட்டிருக்கேன். அபிஜித் நட்சத்திரம் வந்து 28வது நட்சத்திரம். நார்மலாகவே வந்து 27 நட்சத்திரம் தான் இருக்கும். 28வது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அது வந்து நேற்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலே வந்தது இல்லைங்களா? ஸோ அதனால் மார்கழி மாதம் நம்ம கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு கரெக்டாக முடிக்க அதே மாதிரி முடித்த உடனே 5:21க்கெல்லாம் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரமும் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? அதுக்கான பூஜைகளும் வந்துட்டு நான் செஞ்சுட்டேன். அபிஜித் நட்சத்திர பூஜை அப்படின்றது பெருசாலாம் இல்லைங்க. கிருஷ்ணருக்கு முன்னாடி வந்து ஒரு 2 நெய் விளக்கோ இல்லை நெல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சிட்டு பஞ்சபாத்திரத்தில் தண்ணி, ஏலக்காய், பச்சை கற்பூரம், 2 துளசி இலை போட்டு நம்ம வந்து தீபதூப ஆராதனை காமிச்சு உங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி பாடல்கள் தெரிஞ்சால் வந்து பாடலாம். கிருஷ்ணர் பாடல், பெருமாள் பாடலாக இருந்தால் கூட பாடி நம்மளோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அவர் திருப்பதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். அவ்வளோதான், குட்டியா பூஜை தான். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் கரெக்டாக பார்த்து நம்ம அந்த நேரத்தில் பூஜை பண்ணும்பொழுது நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நேரம்லாம் இருக்காதுங்க. 24 நிமிஷம் மட்டுமே தான் இந்த நட்சத்திரம் இருக்கும். இதை வந்து பார்த்து கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம வழிபடும் பொழுது இந்த பிரபஞ்சத்திட்ட நம்மளோட வேண்டுதல் சொல்லும்போது அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போனா இப்போ பார்த்திங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் இருக்குல்ல, இந்த நட்சத்திரத்துலேருந்து இந்த நட்சத்திரத்துக்கு மாறும்போது இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 24 நிமிஷம் மட்டும்தான் வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்கும். இது மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும். இந்த நேரத்தை நம்ம பார்த்து கரெக்டாக நம்ம வந்து நம்மளோட வேண்டுதலை பண்ணும்பொழுது நம்மளோட வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேற்று வந்தது. ஸோ கிருஷ்ணன் முன்னாடி அதே மாதிரி விளக்கேற்றி வச்சு நம்ம வந்து மனநிறைவாக வழிபட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேற்று செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமை எப்பயுமே வெற்றிலை தீபம் போடுவோம் இல்லைங்களா? காலையில் 6 to 7 வரக்கூடிய செவ்வாய் நேரத்தில் போட முடியல. ஏன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோம். ஸோ அந்த பரபரப்பில் வந்து காலையில் ஃபுல்லாக ஓடுமா, அதனால் வந்துட்டு செவ்வாய் உரை 6 to 7 போட முடியல. சரி, மதியம் 1 to 2 செவ்வாய் உரையில் போடலாம் அப்படின்னா ஒரு முக்கியமான வேலையாக வந்து வெளியே போக வேண்டியதாயிருச்சு. ஸோ அதனால் வந்து அந்த டைமும் போட முடியல. சரி, நைட்டு 8 to 9 அந்த செவ்வாய் உரையில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முருகப்பெருமான் கொஞ்சம் சோதனையே பண்ணிட்டார். என்ன அப்படின்னா, எப்பயுமே வந்து ஒரு பூக்கடையில் போயிட்டு நான் வெத்தலை வாங்குவேன். பார்த்தா நேற்று பூக்கடையே க்ளோஸு. சரி, இங்கே தான் அப்படின்னா இங்கே தான் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கிற பூக்கடையில் போய் கேட்டால் அங்கேயும் வந்துட்டு எல்லாமே இருக்குது, வெத்தலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே மாதிரி எப்படினாலும் இன்னைக்கு முருகப்பெருமான் என்ன சோதனை பண்ணாலும் அவருக்கு போட வேண்டிய செவ்வாய் உரையில் வெற்றில தீபம் போட்டுறணும். ஏன்னா ஆல்ரெடி 2 செவ்வாய் உரை நேரத்தை வந்து மிஸ் பண்ணிட்டேன். காலையிலையும் மிஸ் பண்ணிட்டேன், மதியமும் மிஸ் பண்ணிட்டேன்னா நைட்டு 1 தான் இருக்குது, இதை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தான்னு சுற்றி கரெக்டாக 6:45 வரையும் வந்து சுற்றினேங்க. சுற்றி எப்படியோ வந்துட்டு 6 வெற்றிலை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவுமே வந்து சூப்பராலாம் கிடைக்கல. அங்கங்கே வந்து கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு. தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி அப்படியே வந்துட்டு முருகப்பெருமானுக்கு மனதார சூப்பராக மன நிறைவாக வெற்றிலை தீபம் போட்டாச்சு. அப்புறம் வந்து இந்த வேல் தீபம் கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து நான் என்கிட்ட வேல் தீபத்தை வச்சும் வந்து நான் வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். பழைய வீடியோவில் பாருங்கள் இருக்கும். நம்ம வாரம் வெற்றிலை தீபம் போடுறதுனால ஏன் ஒரே மாதிரியே வந்து அந்த வேல் தீபத்தை வச்சே வந்துட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு மாற்றி போடுறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வேல் தீபத்தை வச்சு போட்டிருப்பேன். போன வாரம் வந்து என்னென்னா அந்த 6 விளக்கு இருக்குல்ல, அதை வச்சு போட்டிருந்தேன். இந்த வாரம் வந்து 6 வெற்றிலை வச்சு சென்டரில் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் வச்சு போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து வேல் தீபம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலேயும் டேக் பண்ணுறேன். நீங்கள் போய் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வேல் தீபமில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இப்போ சூப்பராக வந்துருச்சுங்க. முருகன் படம் போட்டு, வேல் போட்டு, மயில் போட்டுலாம் சூப்பராக வந்துருச்சு. நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து 3D மேட்டிலிருந்து, அப்புறம் வந்து முருகனோட விக்கிரகம் இருக்கு இல்லைங்களா? ஐயோ, பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ நான் வச்சுருக்க முருகன் பெருமான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. சரிங்களா? இப்போ வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம நிறைய முருகன் சிலைகள் வாங்கி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? இல்லாட்டி வாங்கி வைக்கக்கூடாது. கொஞ்சமாக சின்னதாக ஒன்று வாங்கினாலும் அதை எப்பயுமே நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு தேவையான பூஜைகள்லாம் செஞ்சு நெய்வேத்தியம் படைச்சு தீபம் ஏற்றி வழிபடணும்.
நம்ம ஆசைப்பட்டு நிறையா வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் போச்சுன்னா அது கொஞ்சம் சங்கடமாயிரும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து இது நான் ரொம்ப வருஷம் முன்னாடி வச்சுருக்கேன். அதை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். சரிங்களா? எல்லாமே இருக்கு. நான் டேக் பண்றேன். முருகன் சிலை, வேல் தீபம், வேல் விளக்கு, அப்புறம் வந்துட்டு அப்புறம் பூஜா திங்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் அந்த குபேர பானை, அந்த பிராஸ்ல வந்து குபேர பானை குட்டி குட்டியா சூப்பரா இருக்கும். அது பிராஸ்லயும் நீங்க வாங்கிக்கலாம். இல்ல வந்து இந்த மண்ணால செய்யப்பட்ட குபேர பானை அதுவும் வாங்கிக்கலாம். குபேர காயின்ல இருந்து, அப்புறம் வந்துட்டு நம்ம கிரக பிரவேசம் செட் இருக்குல்ல, அதுவும் இருக்கு. அப்புறம் ரியல் அம்மிக்கல் ஆட்டுக்கள். குட்டியா அழகா ஒரு 1/4 கேஜி போட்டு வந்து மாவாட்டிக்கலாம். சட்னிக்கு, ரசத்துக்கெல்லாம் வைக்கிற மாதிரி வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கள் எல்லாத்தையும் வந்து நான் டேக் பண்றேன். நம்மளோட சேனல்ல நான் போட்டிருக்க வீடியோஸ்லலாம் வந்து டேக் பண்ணியிருப்பேன். நீங்க அதிலயும் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுலயும் ஒண்ணு டேக் பண்றேன். உங்களுக்கு வேணா கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நாளைக்கு வந்து மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி. அதுவும் நாளைக்கு வரக்கூடியது வந்து வளர்பிறை சஷ்டி வருது. முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறவங்க, சஷ்டி விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு மேல சட்கோண கோலம் போட்டு அதில சரவண பவ அப்படின்ற அக்ஷரங்கள எழுதி, அதில 6 நெய் தீபமோ இல்ல ஒரே ஒரு தீபம் சென்டர்ல வச்சோ ஏத்தி முருகப்பெருமான வழிபடுங்க. உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார். இது நிதர்சனமான உண்மை. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. உடம்பு சரியில்லைங்க. அதனால தான் நான் பேசுறது ஒரு மாரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்த வீடியோல வந்து நல்லா ஆயிடும். அப்புறம் நல்லா பேசிக்கலாம். சரிங்களா? அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். சிவாய நம! வாழ்க வளமுடன்! நல்லதே நடக்கும்.